வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழகம் முழுவதும் தமிழக தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கம் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் தொடர் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்களின் கோரிக்கைகளாக தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறிய ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் ஆற்றுப்பாலம் அருகில் தமிழக ஆசிரியர் கூட்டணி மாநில தலைவர் எழிலரசன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் அவர்களை கைது செய்தனர். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் ஈவேரா மற்றும் டிட்டோ ஜாக் பொதுக்குழு உறுப்பினருமான ரவி ஆகியோர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் திருவாரூர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மாவட்டம் முழுதும் தொடக்கப்பள்ளிகள் இயங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பங்கேற்றிருக்கிற கடலூர் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் அருகே டிக்டோ ஜாக் அமைப்பு மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அம்பேத்கர் சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். கொஞ்சம் பேர் வேலூர் கலெக்டர் அலுவலகம் அருகே 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கண்டன முழக்கங்கள் எழுப்பி சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
போலீசார் ஆசிரியர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துகடை பஸ் ஸ்டாண்ட் அருகே 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் செய்தனர். அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். உடனடியாக நடைமுறைப்படுத்த அரசே ரத்து செய், தணிக்கை தடை என்ற பெயரில் ஆசிரியர்களின் சம்பளத்தை கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்திற்கு இடையூறாக மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை கள்ளக்குறிச்சி போலீசார் கைது செய்தனர். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பாக அதிமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு பின்னர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். யார் உயர் அலுவலர்கள், மண்டல தலைவர்கள் யார் பின்புலமாக செயல்பட்டிருக்காங்க, சும்மா சாதாரணவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது முக்கியம் அல்ல, எல்லார் மீது நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா ஒரு ரவி என்றவர் பேசப்படுகிறார். அவர் தான் மத்திய மண்டலத்தில் இருந்திருக்கார், புது பிரிவில் இருக்கிறார். கணினியை உடைய பயன்பாட்டில் அவர் தான் இருந்திருக்கார். அவருக்கு தெரியாம ஒரு அணு அசையாதுன்றாங்க.
அவர் இரவோடு இரவாக இங்க இருந்து மாற்றலாகி ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துக்கு போயிடுறார். அவர் எப்படி இரவோடு இரவாக இந்த கேஸ் எடுக்கிறாங்கன்னு எப்படி மாற்றப்பட்டார் என்ற சந்தேகம் வருது. நீங்க கேட்டீங்க மேயர், இந்த மேயருக்கு உதவியாளராக இருப்பவர் யாருன்னா அந்த ரவியுடைய துணைவியார். பொதுவாக ஒரு மேயருக்கு உதவியாளர் எப்படி வருவாங்கன்னா வருவாய் பிரிவில் இருந்து தான் வருவாங்க. அப்பதான் நிர்வாகம் எடுத்து சொல்றது மேயருக்கு வணக்கத்துக்குரிய மேயருக்கு எடுத்து சொல்வதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் இங்க வந்தவர் பொறியாளர் துறையிலிருந்து அவர் உதவியாளராக போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய பெருத்த சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே அவரே ரிசைன் பண்ண சொல்லணும். இந்த ரவியும் இந்த வழக்குக்குள்ள கொண்டு வரணும். அப்பதான் உண்மை நிலையை கண்டறிய முடியும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வழக்குல சொல்லி இருக்காங்க, சொல்லப்பட்டு இருக்கு. எல்லார் மீதும் யார் தவறு செஞ்சாலும் சரி, ஆண்டவனே தவறு செஞ்சாலும் தவறு தான். அதனால இந்த பிரேயர்ல இதையும் கொண்டாந்துருக்காங்க. நம்ம மேயரும் விசாரிக்கணும். மேயருக்கு தெரியாம எப்படி நடக்கும்? நீங்களே கேட்கறது தவறு. அதனால பொதுவா அனைத்துக்குமே மேயர் தான். மதுரையின் முதல் குடிமகன் மேயர் தான். நம்ம இன்னைக்கு குடிமகள். சமயபுரம் மாரியம்மன் கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. கடந்த 20 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கையை கோயில் இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையிலான ஊழியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோயில் மண்டபத்தில் வைத்து கணக்கிட்டனர். இதில் 1,31,91,048 ரூபாய், 2 கிலோ 555 கிராம் தங்கம் மற்றும் 3 கிலோ 899 கிராம் வெள்ளி, 375 வெளிநாட்டு கரன்சிகள் மற்றும் 948 வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைத்தன.